ஹலோ, திஸ் இஸ் டிடிசி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிக்கெட் டிப்ஸில் எப்படி கேட்ச் பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். மொத்தம் 2 கேட்சஸ் இருக்குது. ஒன்று இப்படி, அது இப்படி கையை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி பிடிக்கிறது. அப்பர் கேட்ச் எல்லாம் இப்படி பிடிக்கணும். அடுத்து இப்படி லோயர் கேட்ச் இப்படி பிடிக்கணும். ஃபஸ்ட்டு கேட்ச் எடுக்கணும்னா இப்படி ஒரு சர்க்கிள் ஒரு 10 மீட்டர்ஸ்க்கு ஒரு ரெக்டாங்கிளாட்டு போட்டு அதுக்குள்ளே நாம் நிற்கிற இடம் மட்டும் ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். அப்புறம் ப்ளஸ் மாதிரி ஒரு சைன் போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா கேட்சிங் ப்ராக்டிஸ் எப்படின்னா இப்படி நின்றுட்டு ஹரிசாண்டலாக இப்படி கேட்சஸ் பிடிச்சிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டு பேக்கு இப்படி கேட்சஸ் பிடிச்சிக்கணும். இதே மாதிரி ஒரு 10 டேஸ்க்கு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு கிரிக்கெட் விளையாடணுன்னா என்னென்ன ப்ராக்டிசஸ் என்னென்ன டயட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவேன். அது இந்த வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேட்சஸ் பிடிக்கிறதுலேயே ஹை கேட்சிங் இதுக்கு பேர் லோ கேட்சிங். நமக்கு வந்து இப்போது பவுலிங் எப்படி போடணும்னா நீங்கள் ஸ்பின்னராக இருந்தால் நீங்கள் கூகுளி இப்படி போடுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலராக இருந்தால் இப்படி போடுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் அஸ்வின் மாதிரி போடணுன்னா இப்படி கை வச்சுட்டு இப்படி போடலாம். ஜடேஜா மாதிரி போடணுன்னா இப்படி போடலாம். இப்போ பும்ரா அது மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸு அதெல்லாம் வேணும்னு இப்போ நான் சொல்லிடுவேன். இப்போது பேசிக்கலி கிரிக்கெட் விளையாடணுன்னா ஒரு நல்ல ஃபிட்னஸ் இருக்கணும். ஒரு 30 to 35 kg தான் இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒரு பிகினர் டு நியூட்ரல் லெவலில் இருக்கேன். அந்த மாதிரி 35 to 30 kg இருந்தால் தான் இப்போ வந்து நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணணும், எப்படிலாம் ஃபுட்டு சாப்பிடணும், அது மாதிரியெல்லாம் எப்படி பண்ண போகிறோன்னு இப்போ நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு காலையில் 6 o'clock எழுந்திரிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 o'clock எழுந்திரிச்சிட்டு உங்கள் வீட்டை சுற்றி இல்லைன்னா ஒரு ஸ்மால் ஜாகிங், இங்கேருந்து ஒரு 1 kilometer ஒரு ஸ்லோ ஜாகிங் பண்ணிவிட்டு வந்து ஒரு பனானா சாப்பிட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கோங்க. அடுத்து மத்தியானம் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் தெரியுதோ அது எல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு லிட்டில் ரைஸ் போட்டு அதில் நிறைய வெஜிடபிள் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது லஞ்ச் ஓவர். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கெலாக்ஸு இல்லைன்னா சர்லாக்ஸு எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதை மில்க் ஊற்றி நல்லா சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து நைட்டுக்கு வந்து நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டாக ஒரு கப் லெமன் டீ இல்லைன்னா க்ரீன் டீ 2ல் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அந்த டேவை முடிச்சுக்கோங்க. இப்போ டயட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா டயட் அதாவது இப்போ நான் மென்டலாக சொல்லிட்டேன், ஃபிசிக்கலாகவும் சொல்லிட்டேன். இப்போ இன்னொன்று எப்படி சொல்லணும்னா அடுத்து உங்களுக்கு ஒரு குட் ஸ்லீப் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 7 hours to 8 hours நல்ல ஸ்லீப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து நான் அடுத்த வீடியோவில் என்னென்ன அதாவது பிகினருக்கு என்ன பேட்டு அந்த ப்ரோ இதுக்கு என்ன பேட்டு, அதுக்கப்புறம் என்ன பாலு, எப்படி கேட்ச் பிடிக்கணும், எப்படி அப்பர் கேட்ச்சு, எப்படி லோவர் கேட்ச்சு அதெல்லாம் சொல்லி தருவேன். இப்போ எப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பேசிக்லி என்ன இதுன்னா இப்போ ஸ்டம்ப் இப்படி இருக்குன்னா இதான் ஸ்டம்ப்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருக்குன்னா இங்கே நம்ம விக்கெட் கீப்பிங் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டம்புக்கு முன்னாடி பால் வந்துச்சுன்னா இப்படி பிடிக்கக்கூடாது. இதுதான் பேசிக்ஸு. அதுக்கப்புறம் எப்படி ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்டம்பிங் பண்ணணும், எப்படி ஸ்லோவஸ்ட் ஸ்டம்பிங் பண்ணணும், அப்புறம் ரன்ஸ் எல்லாம் எப்படி ஃபாஸ்ட்டாக ஓடணும், அப்புறம் க்ளவுஸு இது எல்லாம் எப்படி கட்டணும் எல்லாத்தையும் நான் சொல்லி தந்துடுவேன். இதுதான் பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இதோட நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை பை.